Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது chapter number 1 real numbers. இதுல number system முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுதான் அதோடைய பேஸ். ஸோ நடுவில் வர்றது தான் என்னது ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன் மாதிரி முதல்ல பார்த்துடலாம். இதை ஆல்ரெடி பார்த்த விஷயமே தான். ஸோ இப்போ நியூ சிலபஸ் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நிறைய டெலிஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர்ஸ் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதுக்குன்னு ஒரு ஹைரார்கி, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் சிஸ்டமில் பார்க்கும்போது முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம். நம்பர் சொல்கிறாமாப்ல அப்படின்னா என்ன சொல்லுவோம், டக்குன்னு 1 2 3 4 அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். இல்லை எது திடீர்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 1 2 3 4 தானே கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஐஸ் பாய் ஏதோ விளையாடுறோம் அப்படின்னா 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. 0 1 2 3ன்னு சொல்ல மாட்டோம், -4 -3 -2லாம் போக மாட்டோம் இல்லையா. ஸோ நேச்சுரலாக நமக்கு வர நம்பர்ஸ் என்னது 1 2 3 4 தான் வருது. அப்படிங்கிறதுனால அந்த நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த ஹோல் நம்பர் அப்படின்னு வரப்போ இங்கே வர நம்பர்ஸில் இங்கே 7க்கு அப்புறம் இந்த 8, அப்புறம் 9, அப்புறம் 10 11 அப்படின்னு போயிட்டே இருக்கப்போ இந்த 0ங்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, எங்கே 20ல் வரப்போகுது, 30ல் வரப்போகுது, 100ல் வரப்போகுது, 1000ஸில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி 0ன்றது எங்கேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. எங்கே என்ன ஆச்சு, இந்த நம்பர்ஸ் 9 வரைக்கும் நம்பர்லாம் இங்கெல்லாம் வருது, இது என்ன புதுசாக ஒரு நம்பர் அப்படின்றத நம்ம செக் பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது, ஹோல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 0 ஒன்று இந்த 1க்கு முன்னாடி போட்டுடுறாங்க. ஸோ 0ங்கிறது ஒன்றுமே இல்லை, அதில் வந்து ஆரிஜின் அப்படிங்கிறது தொடக்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 0 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வரையும் கண்டுபிடிச்சதை நிறுத்தினாங்களா, இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த இன்டீஜர்ஸ் ஃபார்ம் ஆஃப் நம்பர் வருது. ஸோ இந்த சைடு ஒரு நம்பர் இப்படியே போயிட்டே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் இப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது இந்த 0க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு செக் பண்ணும்போது எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸாக வருது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ், இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்கே வருது, 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ். அதில் என்ன ஆகுது, இந்த 1 2 3 4 எப்படி இந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 போகுது வித் நெகட்டிவ் சிம்பிள், தட் இஸ் மைனஸ். அப்புறம் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரேஷ்னல் அப்படின்னா ஒரு ரேஷனிங் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷனிங் அப்படின்னா எது எது எவ்வளோ இருக்கணும், எங்கெங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதம் அடிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு பிரியாணியே பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு தக்காளி சாதம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்வளோ வந்து நமக்கு ரைஸ் வேணும், எவ்வளோ தக்காளி வேணும், எவ்வளோ மசாலா வேணும், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ரேஷனிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எதுலேருந்து எவ்வளோ என்ன ரேஷியோவில் வேணும், ஸோ எல்லாமே ரேஷ்னல், ரேஷியோ, ரேஷனிங் எல்லாமே இந்த ஒரு நம்பர்லேருந்து தான் வருது. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம் P/Q ஃபார்மில் இருக்கணும். அந்த P/Q கண்டிப்பாக Pங்கிற நம்பர் என்ன பண்ணுறதா இருக்கணும், கண்டிப்பாக Qவை விட, அதாவது கீழே இருக்க நம்பர் டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டினாமினேட்டர் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. அண்ட் P&Q இங்கே நோ நம்பர்லாம் எதுக்கும் பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம், கிடையாது. இது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாங்ஸ் டுனா இது எதுக்குள்ளே இருக்குதுன்னா, சரியா, பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த P&Q என்னவா இருக்கலாம் அப்படின்னா இது இன்டீஜராக இருக்கலாம். ஸோ இசட் அப்படிங்கிறது என்னத்துக்கோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டீஜருடையது. ஸோ இன்டீஜரை இசட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை Nல மென்ஷன் பண்ணுவாங்க, ஹோல் நம்பர்ஸை Wல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறத எதில் மென்ஷன் பண்ணால் Qவில் பண்ணுவாங்க. இர்ரேஷ்னல் டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அண்டு ரியல் நம்பர்ஸை ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக இந்த நொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீங்கள் +1ல் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா +1ல் செட் தியரி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதில் ஃபுல்லாகவே நேச்சுரல் நம்பர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹோல் நம்பர்லாம் சொல்ல மாட்டாங்க. டேரெக்டாகவே N W Z Q இந்த மாதிரி சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். ஸோ செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் என்ன இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான நொட்டேஷன்ஸில் சொல்லுவாங்க. இது பேர் என்னென்னா நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சரி, இது இமேஜினரி நம்பர், இது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனால C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இர்ரேஷ்னல் நம்பரை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இர்ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்காதுன்னா அதை டிவைடே பண்ண முடியாது. அப்படியே டிவைட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் வரும். இப்போ ஒரு 100 / 3 இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆல் இந்த 100 டிவைட் பண்ணும்போது 100க்குள்ளே 33 டைம்ஸ், சரியா. பேலன்ஸ் அதான் 99 போக பேலன்ஸ் 1 இருக்குது. திரும்ப இதுக்கு 0 போட்டோம்னா பாயிண்டில் வச்சு 3
திரும்பவும் இதில் ஒரு 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 0 போட்டோம்னா 3. ஸோ 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் அது ரிப்பீட்டிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு 22/7 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இது பையுடைய வேல்யூ இல்லையா. பையுடைய வேல்யூ இங்கே எடுக்கும்போது 3.14 அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன ஆகும்னா வேறு நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேறு நம்பர்ஸ் வந்ததுன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னதுன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் சரியா. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். இது நம்பர் வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இந்த நம்பருக்கு அடுத்து வேறு நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரைம் நம்பர் நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைம் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும் சரியா. அந்த ப்ரைம் நம்பர் என்னன்னா the number can be divisible by itself and by 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு நம்பரால் மட்டும் தான் அதை டிவைட் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 19 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 19 into 1s தான் ஃபஸ்ட்டு 19 வந்திருக்கும். வேறு எந்த டேபிளுமே 19 வராது சரியா. 19 1s மட்டும் தான் 19 கிடைக்கும். அதுவும் 19 டேபிள் அந்த ஃபஸ்ட் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். மற்ற எந்த இடத்துலையுமே இந்த 19 நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ வந்து 3 6 என்னது நமக்கு 18 தான் கிடைக்க போகுது. 19 எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எண்ணத்தில் இருக்காது, எந்த விதமான டிவிஷன்ஸ்லையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ 19 கேன் பி டிவிசபிள் பை 19. ஸோ 19 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அதே மாதிரி 19 கேன் பி டிவிசபிள் பை 1. 1 டிவைட் பண்ணால் 19 கிடைக்கும். ஸோ சுற்றி இதே நம்பர் தான் வரும் சரியா. இதே மாதிரி இன்னொரு நம்ம ப்ரைம் நம்பர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு 23 இது ஒரு ப்ரைம் நம்பர் சரியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 41 அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர். ஏதாவது ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த நம்பராலையும் அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்னால் என்ன அப்படின்னா எதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது காரணம் என்னென்னா ரியல் நம்பர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னது ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்னால் என்னது ஆல் த அபவ் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பராக இருக்கட்டும், இந்த ஹோல் நம்பராக இருக்கட்டும், இன்டீஜராக இருக்கட்டும், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ப்ரைம் நம்பர் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, ரியல் நம்பர் இருக்குது சரியா. ஸோ ரியல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பெரிய செட்டு. இந்த பெரிய செட்டுக்குள்ளே மற்ற எல்லா செட் நம்பர்ஸும் இருக்குது சரியா. ஒரு செட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரியல் நம்பர் தான் இருக்கிறதுலே பெருசு. இப்போ ஒரு பெரிய டம்ளர் இருக்குது சரியா. அந்த பெரிய டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர் வைக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் வைக்கலாமா, அதே சைஸ் டம்ளர் கூட வைக்கலாமே தவிர அதோட பெரிய டம்ளருக்குள்ளே போகாது. இப்போ இதுதான் ரியல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்குள்ளே அதாவது ரியல் நம்பருக்குள்ளே கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர் இருக்கும். ஆனால் நேச்சுரல் நம்பருக்குள்ளே கொண்டு போய் ரியல் நம்பரை வைக்க முடியாது சரியா. ஸோ இதில் கூட 1 மார்க் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர் அப்படின்னா ட்ரூ. ஆனால் ஆல் த ரியல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எல்லா ரியல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பராக இருந்துராது. எல்லா ரியல் நம்பர்ஸ்லையும் என்னென்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர், இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஹைரார்க்கின்னு சொன்னது தெரியுமா. இந்த ஒரு சீரீஸ் இருக்குல்ல, இதை அப்படியே மாற்றாமல் எப்போவுமே ஞாபகமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது 0 வந்து இன்வென்ட் பண்ணதுனால ஹோல் நம்பர் தான் நெக்ஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இன்டீஜர்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ், அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ், இப்படி சொல்லி பழகுங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றத விட்டுட்டு எடுத்தோடனே நம்பர் சிஸ்டம் கேட்டோடனே ரேஷ்னல் நம்பர் தெரியும், அப்புறம் இன்டீஜர் தெரியும், அப்புறம் ரியல் நம்பர் தெரியும், இதெல்லாம் மாற்றி சொல்லாதீங்க சரியா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காது. ஸோ மாற்றி சொல்லும்போது ஏதாவது ஒன்றுத்த மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இதோட முடியுது சரி. இதில் இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறத ஒன்று எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன் இல்லையா. இந்த இமேஜினரி நம்பர் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம்ல 4th சாப்டர். அப்போ அங்கே வந்து ஆல் த ரியல் ரூட்ஸ், நான் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. நான் ரியல் ரூட்ஸ் என்ன பண்ணியிருப்போம், ஸோ சம் d = b² - 4ac. இந்த ஃபார்முலா செக் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், d இஸ் less than 0வா, இல்லை d is equal to 0வா, இல்லை d is greater than 0வா. ஸோ less than 0வா இருந்தால் என்ன ஆயிருக்கும், 0வோட லெஸ் பண்ணால் அதாவது லெஸர் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது
மைனஸில் தான் வரும். சரியா? சம் எக்ஸ்ன்னு போடுறதுன்னா சம் நம்பர் மைனஸில் தான் வரப்போகுது. அப்போ இந்த b² - 4ac எங்கே வரும்? அண்டர் தி ரூட். அப்போ ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இமேஜினரி நம்பர்ஸ். சரியா? ஸோ அதனால தான் இமேஜினரி நம்பரையும் சேர்த்திங்க நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இதை இன்டெப்த்தாக நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் போடும்போது பார்க்கலாம். ஸோ இது இமேஜினரி நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் இமேஜினரி நம்பர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு முடியுது. இதில் முக்கியமான மாடல்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான சம்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் முக்கியமான மாடல்ஸ். இந்த மாடல் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு சம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்றதுனால அதில் வர முக்கியமான மாடல்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இப்போது சால்வ் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த LCM ஆஃப் a and 18 is 36 and HCF of a and 18 is 2, then a is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா LCM of a and 18 and HCF of a and 18. ஸோ இதுதான் அந்த 2 நம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ LCM into HCF is equal to sum of given 2 numbers. சரியா? ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, HCF அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னது, LCM என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே 36 LCM ஆகும், HCF வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 36 into 2 equal to sum of given 2 numbers. அந்த given 2 numbers தான் என்ன? HCF of a and 18, LCM of a and 18 அதுதான் அந்த 2 numbers. ஸோ a into 18 எடுத்துக்கலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு a தானே வேணும். ஸோ 18 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ a is equal to பார்க்கும்போது 36 into 2/18 அப்படி எடுக்கும்போது 18 2s are 36. ஸோ a equal to 4. ஸோ a உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் த LCM and HCF of the following pair of positive integers by applying prime factorization method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ prime factorization method அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி LCM தனியாக HCF தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, LCM ஃபுல்லாக கண்டுபிடிச்சி HCFக்கோ HCF மாதிரி மாடலில் கண்டுபிடிச்சி LCMக்கோ போட்டுடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சில நேரத்தில் நமக்கு எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ LCMனா LCM, HCFனா HCF தனித்தனியாக பண்ணுங்கள். ஸோ LCM ஆஃப் என்னது 225, 240 அப்படின்னு எடுக்கும்போது 225, 240 சேமாக எடுத்துக்கிறோம். LCMல ரெண்டுத்தையும் சேமாக தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒன்றாவே எடுத்து வேல்யூஸை பார்த்துட்டு வர போகிறோம். எடுத்த உடனே எனக்கு 225 தானே இருக்குது, நான் 5ல் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. எடுத்த உடனே ப்ரைம் ஃபேக்டரியில் வந்து 2, 3, 5, 7 ஸோ இப்படி தானே வந்து சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2ல் செக் பண்ணும்போது இந்த 225 ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பட் அதாவது 240 என்ன ஆகும், 120 ஆகிடும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2ல் போகும் இல்லையா? ஸோ 225 அது வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம், இது 60 ஆகிடும். தென் இதுவும் 2ல் போகுன்றதுனால 225 அப்படியே வச்சுக்கலாம். 60 பாதி 30. இதுக்கப்புறம் 2ல் தான் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 225 வேண்டாம், இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். 30 பண்ணோம்னா 15. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்த நம்பர் 3, அதில் தான் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வேணா இங்கே தான் 5 இருக்கே, நம்ம எடுத்தோடனே 5ல் போடணும்னு பண்ணிடாதீங்க. ஸோ 3ல் செக் பண்ணுங்கள். 3ல் போகும்போது 22க்குள்ளே 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 பேலன்ஸு 15ல் 5 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் திரும்பவும் 3 டைம்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 75 இருக்குது நமக்கு. ஸோ 25 வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பெரிய நம்பர் கொண்டு வாங்க 5. ஸோ 5 5s are 25, 5 1s are 5. தென் 5 செக் பண்ணும்போது 1, 1. சரியா? ஸோ இந்த மாதிரி 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி வாங்க. எடுத்த உடனே 5ல் போகுதுன்னு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3ல் மாற்றி நம்பர்ஸை அலைன்மெண்ட்டை மாற்றாதீங்க. மாற்றாமல் இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரியா? இப்போ HCF அப்படின்னு பார்க்கும்போது 225க்கு தனியாக பார்க்கணும், 240க்கு தனியாக பார்க்கணும் இல்லையா? HCFனா தனித்தனியாக செக் பண்ணணும். ஸோ இதில் செக் பண்ணும்போது டேரெக்டாக எடுத்த உடனே 5ன்னு போட்டுறாதீங்க. 3ல் தான் நமக்கு போச்சு இல்லையா? ஸோ 75. தென் 3ல் திரும்பவும் போகுது, அதனால் 25. இப்போ 3ல் போகாது, அதனால் 5 டைம்ஸில் போடுறேன். ஸோ இப்போ 5 1s are.
இதில் 240 இதுவும் 5ல் போகுதுன்னு சொல்ல வேண்டாம். இதில் 3ல் இருக்குது 2ல் இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 2லேயே செக் பண்ணி முடிச்சிடலாம். சரியா, அப்புறமா நம்ம 3க்கு போகலாம். ஸோ 2லனா 60, திரும்பவும் 2ல் 30, திரும்பவும் 2 15, திரும்பவும் 3ல் செக் பண்ணும்போது 5, இங்கே 5ல் வருது, அதனால் இங்கே. சரியா, இந்த ஹைரார்க்கியை மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு LCM ஆஃப் 225, 240 is equal to அப்படின்னு பார்க்கும்போது 2 into 1 2 3 4, ஸோ 2 பவரில் 4 into 3 பவரில் 1 2, ஸோ 5 பவர் 2. நெக்ஸ்ட்டு இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு 16 into 9 into 25 எழுதலாமா? 16 into 9 into 25, so 16 into 9 144 into 25, so 25 4s are 100, balance 10, 25 4s are 100 plus 10 110, so balance இங்கே 11, 25 1s are 25 plus 11 that is 36, so 3600ங்கிறது LCM கிடச்சிருக்கு. HCF அப்படின்னு செக் பண்ணும்போது 225 தனியாக 240 தனியாக பார்த்தோம் இல்லையா? 225க்கு என்ன இருந்தது? 3 into 3 into 5 into 5, 240க்கு 2 into 2 into 2 into 2 into 3 into 5. ஸோ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் காமன் என்ன இருக்குங்க? இதில் ஒரு 3 ஒரு காமனாக எடுத்துக்கலாம், இதில் ஒரு 3 காமனாக எடுத்துக்கலாம், தென் இதில் ஒரு 5 காமனாக எடுத்துக்கலாம், இதில் ஒரு 5 காமனாக எடுத்துக்கலாம். நம்ம கிடச்சிருக்கிறது என்னது? இதுக்கு நமக்கு 3 into 5 அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே எடுத்து எழுதும்போது 15. ஸோ LCM என்னது? 3600, HCF என்னது நமக்கு 15. சரியா, ஸோ சம்ம போடும்போது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3 5ன்னு போங்க, எடுத்தோடனே 5, எடுத்தோடனே 7, நமக்கு வரவே இல்லை. 2ல் இல்லை, 3லேயும் போகலை, 5லேயும் போகலை, 7லேயும் போகலை, கடைசியில் 11ல் தான் போகுது, இல்லை 13ல் தான் போகுது. இருக்கிறதுலே பெரிய ப்ரைம் நம்பர் இல்லை 23 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பெரிய நம்பர் போகிறது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது find the LCM and HCF of the following positive integers by applying the prime factorization method அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ LCM அப்படின்னு பார்க்கும்போது நம்ம LCMல என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஒன்றாவே செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ LCM ஆஃப் என்ன இருக்குது? 52 63 and 162 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் முதல்ல நமக்கு 2ல் செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் 3ல் போகலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்பர் வருதான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2ல் செக் பண்ணும்போது இதுக்குள்ளே 26, இது 2ல் போகாது, அதனால் 63 அப்படியே வச்சுக்கலாம். இது 81, தென் திரும்பவும் 2ல் போகுமான்னு செக் பண்ணுங்கள், போகலைன்னா மாற்றிக்கலாம். இப்போ 26 2ல் போகுது, அதனால் 13, இது 63 வச்சுக்கலாம், இது 81. நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே சரி 13 முடிச்சிடலான்னு பண்ணாதீங்க, முதல்ல 2 முடிச்சதுக்கப்புறம் 3, தென் 13 3ஆல் செக் பண்ணும்போது 21, தென் 3ல் செக் பண்ணும்போது 27, அகெயின் 3ல் தான் பண்ணணும். ஸோ 13 அப்படியே வச்சுக்கலாம், இது 7 டைம்ஸ், இது 9 டைம்ஸ், தென் திரும்பவும் 3ல் போகும் இல்லையா? ஸோ 13 7 and 3, தென் 3ல் செக் பண்ணால் 13 7 1. இதுக்கப்புறம் அடுத்த பெரிய நம்பர் என்னது? 7 தான், அதனால் 13 அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ 1, தென் லாஸ்ட்டாக வந்து 13 பார்க்கலாம். ஸோ 1 1 1 முடிஞ்சுதா? HCF செக் பண்ணலாம். ஸோ HCF ஆஃப் என்னது? 52 63 and 162. சரியா, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எழுதிங்க, 162. ஓகே, இப்போ இதை செக் பண்ணும்போது 2ல் செக் பண்ணால் 26, திரும்பியும் 2ல் செக் பண்ணால் 13, திரும்பவும் 13 தான் வருது. ஸோ 13 இஸ் அ ப்ரைம் நம்பர், ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். ஸோ இங்கே செக் பண்ணும்போது 3 தான் வருது, 21, தென் 2ல் பண்ணால் 7, தென் 7 தான் வருது, 1. ஸோ இதில் செக் பண்ணும்போது 2ல் செக் பண்ணோம்னா 81, நெக்ஸ்ட்டு 3ல் தான் வருது. ஸோ 27, தென் 3ல் பண்ணால் 9, தென் 3ல் பண்ணால் 3, தென் 3ல் பண்ணால் 1. ஸோ இதில் LCM ஆஃப் என்னது? 52, 63,
162 is equal to அப்படின்னு பார்க்கும்போது 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. தென் 3 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. தென் 7 into 13. சரியா? ஸோ இதுக்கு 4 into 81 into 7 into 13 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வர ஆன்சர் என்ன வரும்? 29484. சரியா? இப்போ HCF ஆஃப் என்னது 52, 63 அண்டு 162 இது மூணுத்துக்குமே எடுத்து எழுதும்போது அப்படின்றதுனால 52க்கு என்ன வரும் நமக்கு? 2 into 2 into 13. தென் 63க்கு என்ன வந்திருந்தது? 3 into 3 into 7. தென் 162க்கு 2 into 3 into 3 into 3 into 3. ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? காமனாக வர வேல்யூ அப்படின்னு எங்கே 3 இல்லை. இதில் 52ல் 3 இல்லை, இதில் 2 இல்லை, இதில் அதே மாதிரி 13ஓ 7ஓ எதுவும் இல்லை. ஸோ இதில் நமக்கு காமனாக இருக்கிற வேல்யூ என்னன்னா மல்டிப்ளிகேஷனில் லாஸ்ட்டாக வர இந்த 1 தான் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இன்ட்டு 1 இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காமனே எதுவும் இல்லைன்னா 1 லாஸ்ட்டில் இருக்க அந்த 1 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ HCF என்ன வந்திருக்கு? இது எல்லாத்துக்குமே நமக்கு 1. சரியா? ஸோ HCF வந்து 1 கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. 1ம் போடலாம். சரியா? இதுக்கு எதுவுமே காமனாக இல்லை இல்லையா? இதில் 3 இல்லை, ஃபஸ்ட் லைனில் 3 இல்லை, செகண்ட் லைனில் 2 இல்லை, தேர்டில் செக் பண்ணும்போது 7ஓ 13ஓ எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக நமக்கு என்ன கிடச்சது? லாஸ்ட்டில் 1 இஸ் த காமன் ஃபேக்டர். அதனால் HCF ஆஃப் 52, 63 அண்டு 162 இஸ் 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் பார்க்கும்போது ப்ரூவ் தட் 3 minus √3 is irrational. ஸோ இந்த மாதிரி irrational சம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ √3, √5, √2 இதெல்லாம் வந்து √7 இதெல்லாம் irrational-ஆ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரேஷ்னல் நம்ம எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ ரேஷ்னல் இல்லை அப்படிங்கிறது கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். ஸோ இதில் இந்த 3 வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூவ் தட் 3 minus √3 is irrational. இப்போது இந்த irrational நம்ம எடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம இதை ரேஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரியா? ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3 minus √3 is rational. கன்சிடர்னு எடுக்கும்போது எனது ரேஷ்னல்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ரேஷ்னல்னு எடுக்கும்போது ரேஷ்னலோடைய ஃபார்மேஷன் என்ன? எனி P by Q ஃபார்ம். அதனால் 3 minus √3ங்கிறத ஏதோ ஒரு A by Bயாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஏதோ ஒரு மேலே ஒரு நியூமரேட்டரும் கீழே ஒரு டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அது ரேஷ்னல் நம்பர். ஆனால் ரேஷ்னல் நம்பரில் என்ன இருக்கணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்? இன்டீஜர்ஸாக இருக்கும். ஸோ இது இன்டீஜர் ரேஷ்னல் நம்பர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ √3 மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு minus √3 equal to அப்படின்னு இருக்கு. ஸோ A by B -3. அப்போ இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா √3 equal to 3 minus A by B. தென் இப்போ √3 அப்படின்னு எடுக்கும்போது 3B minus A by B. சரியா? இதுக்கு மேலே இதை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ரூட்டை தூக்குறதுக்கு வேணால் நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னம்னா என்னதுக்கு? இங்கே ஸ்கொயர் பண்ணும்போதும் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? இங்கே போயிடும். அப்போது 3B minus A the whole square divided by B square. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ 3ஆக தான் மாற்றிருக்கோம். இப்போ 3ஆக இருக்கும்போது இது என்னது? ஒரு இன்டீஜர். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? √3. ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 minus √3ங்கிறது தான் சம்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு கிடைக்கிறது என்ன? 3ன்னு ஒரு இன்டீஜர். அதுவும் இந்த 3ன்ற இன்டீஜர்னு எடுக்கிறது வந்து 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஒரு ப்ரைம் நம்பருக்கு இருக்கிற எல்லா நம்பருமே ஃபேக்டராக இருக்க முடியுமா? இப்போ B ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இந்த 3B minus A the whole square அப்படிங்கிறது ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 உடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஈக்குவல்னு ஒரு சைனுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 3க்கும் இதுக்கும் என்னதாவது ஒரு சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் 3க்கு எல்லா நம்பரும் ஃபேக்டர் ஆகிட முடியுமா? ஆகாது இல்லையா? ஸோ 1 மட்டும் தானே ஃபேக்டராக இருக்க முடியும். ஸோ அதனால் இட் கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் 3 minus √3 is rational. Therefore
3 minus root 3 is irrational. என்ன சொல்லலாம், 3ங்கிறது இது இன்டிஜர், இங்கே இருக்கிற ரூட் 3 அப்படிங்கிறது நமக்கு ரூட்டுக்குள்ளே வர வேல்யூ அப்படின்னு. ஸோ இன்டிஜரையும் தாண்டி 3ங்கிறது என்னது, நமக்கு ஒரு ப்ரைம். ஸோ ப்ரைம் நம்பருக்கு இருக்கிற எல்லா நம்பருமே அது ஃபேக்டர்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒரு நம்பருக்கு இப்போ தான் பார்த்தோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது ஒரு 52ன்னு எடுத்தோம், இதுக்கு 2 வந்தது, 26ன்னு வந்துச்சு, சரி 2 13 வந்துச்சு, இதுடைய 13 அப்புறம் 1ன்னு வந்துச்சு. ஸோ இதுடைய ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வந்துச்சு, 2 இருக்குது, 13 இருக்குது, ஸோ 1 இருக்குது. ஸோ 1 இஸ் த காமன் ஃபேக்டர் ஃபார் எவ்ரி திங். பட் இங்கே இருக்கிற பி ஏக்கெல்லாம் நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் 1 இருக்கிறதுக்கு, இல்லைனா இது 3 உடைய ஃபேக்டர்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஏபியை வச்சு நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்கு வர முடியாது, அதனால் இதை கான்ட்ரடிக்ட்னு நம்ம சொல்லிடுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பை அப்ளைங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரி, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கே போயிடுவோம். இங்கே எல்சிஎம் ஆஃப் என்னது 222, 232. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2லே செக் பண்ணிடலாம். 1 1 1, இதில் 1 1 6. தென் திரும்பவும் 2லே செக் பண்ணலாம், அது வரைக்கும் இந்த 1 1 1 அப்படியே இருக்கட்டும். இதில் 58, திரும்பவும் 2ல் போகும் அப்படிங்கிறதுனா 1 1 1 வச்சுக்கலாம். இங்கே 58ல் 2 9. சரி, இதுக்கப்புறம் 3ல் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 111க்குள்ளே 11க்குள்ளே 9 3 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸு 2, தட் இஸ் 7. இப்போது 29. இப்போ செக் பண்ணும்போது 37 எதாவது டேபிளில் வருமா, 29 எதாவது டேபிளில் வருமானு பார்த்தா 29 டேபிளில் மட்டும்தான் வரும். அதனால் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுலே நம்பர் வரும்போது 29 அதுக்கு அடுத்த நம்பர் சின்ன நம்பராக நமக்கு கிடைக்கிது. தென் 37 அதுடைய 37 டேபிளில் தான் வரும், 37 1s மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் த ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே 1. ஸோ இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு எடுக்கும்போது 222 தனியாக, இங்கே 232 தனியாக. ஸோ 222 செக் பண்ணும்போது 1 1 1. தென் 3ல் செக் பண்ணணும்னா 37, தென் 37 தான் இருக்குது 1 டைம். இதில் செக் பண்ணும்போது 2ல் 1 1 6, தென் 2ல் செக் பண்ணோம்னா 58, தென் 2ல் செக் பண்ணும்போது 29, தென் 29 1 டைம். ஸோ இதில் எல்சிஎம் அப்படின்னு செக் பண்ணும்போது எல்சிஎம் ஆஃப் 222 அண்டு 232 ஈக்குவல் டு 2 எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. ஸோ 2 cube இன்ட்டு 3 இன்ட்டு 29 இன்ட்டு 37. தென் HCF ஆஃப் 222 and 232, that is 2 into 3 into 37. இது 7. இது 2 into 2 into 2 into 29. இதில் நம்ம காமனாக கிடச்சிருக்கிறது வெறும் 2 மட்டும்தான். ஸோ HCF என்ன வந்திருக்கு, நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ LCM செக் பண்ணி பார்க்கும்போது 2 cube, that is 8 into 3 into 29 into 37 அப்படி நம்ம செக் பண்ணும்போது ஸோ இதுக்கான ஆன்சர் 25752 கிடைக்குது. ஸோ எல்சிஎம் என்னது 25752 அண்டு HCF வந்து 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான் சிக்ஸ்த்து சம்மும். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பண்ணோம், ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் இல்லையா, தட் இஸ் LCM into HCF is equal to product of 2 numbers. சரியா, 2 நம்பர் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வரும். இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்க, 4 நம்பர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு ஒர்க் ஆகாது. சரியா, ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். இந்த LCM into HCF is equal to product of 3 numbers, true or false. இல்லைனா LCM into HCF is equal to product of dash numbers கொடுத்து கீழே choose the best answerல 2 number, 3 number, 4 number, none of the above ஏதாவது கொடுக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். LCM and HCF எப்போ வரும், 2 நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் LCM into HCF கிடைக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே LCM மட்டும் கேட்டிருக்காங்க, HCF கொடுத்துட்டாங்க. HCF ஆஃப் 26 and 169. ஸோ 26 into
169, அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரெண்டுத்துலையும் அதானே இருக்குது, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டுத்துலையும் செக் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எல்சிஎம் என்ன இருக்குது, தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் ஹெச்சிஎஃப் 13. ஓகே, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணும்போது 26 into 169 divided by 13. ஸோ 13ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா 2 times. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 338 கிடைக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எல்சிஎம் என்னது? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 338. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் √5 + 2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எழுதினாலும் சரி. இன்னொரு டைப் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த மாதிரி √5 அதாவது தனியாக ரூட் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், √5 + 2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்றத ரேஷனல் எடுத்துக்கலாம். √5 + 2 இஸ் ரேஷனல். சரி, இப்போ ரேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா √5 + 2 இஸ் ஈக்குவல் டு a/b ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ √5 இஸ் ஈக்குவல் டு a/b - 2. சரியா? இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ √5 அப்படிங்கிறது a/b - 2 இருந்துட்டு போட்டோம். பட் √5 அதாவது ரூட்டுக்குள்ள ப்ரைம் நம்பர் அண்டர் தி ரூட், அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆல்வேஸ் இர்ரேஷனல். சரியா? ஸோ இர்ரேஷனல் கூட எந்த நம்பரை நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் இட் கிவ்ஸ் இர்ரேஷனல். ஸோ therefore √5 + 2 இஸ் இர்ரேஷனல். சரியா? ஸோ இதை மாதிரியும் சொல்லலாம், ப்ரைம் நம்பர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷனல் அப்படியும் சொல்லி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி பண்ணுங்கள். 5 மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக என்னதுக்கு கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் வரைக்கும் நம்ம போகணும். ஏன்னா அதோடைய ஃபேக்டரைசேஷனில் வரல, எல்லாமே அதோடைய ஃபேக்டராக இருக்காது அப்படிங்கிற லைன் கண்டிப்பாக எழுதணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம், டிட்டர்மைன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 2057. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இறங்கிடலாம். ஸோ 2057க்கு ஃபேக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டிங் நம்பர் வந்து 7ல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், இதை 3ல் போகுமா செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 9. ஏன்னா 5ல் எண்ட் ஆகல இல்லையா, அதனால் கண்டிப்பாக 5ல் போகாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3ல் செக் பண்ணோம்னா இதில் 6 டைம்ஸா எது உள்ள 3 6 are 18. அப்போ பேலன்ஸ் என்ன வந்திருக்கும் 2. 25க்குள்ளே 24 8 டைம்ஸ், பேலன்ஸ் என்ன வந்திருக்கு 1 தான் வந்திருக்கு. அப்போ 3ல் எது போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 9ல் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 7ல் செக் பண்ணி பார்க்கலாம். 7க்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது 14, பேலன்ஸு 6. 63 அப்படின்னு பண்ணோம்னா பேலன்ஸ் 2. 27 7 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் 11க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 11னா 11 இதுக்குள்ளே 1 டைம், பேலன்ஸ் என்னது 9 டைம். ஸோ 95க்குள்ளே 11 8 டைம்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 95ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் 7. 77ல் 7 டைம்ஸ் இருக்குது. திரும்பவும் இதை 11லே போகும். ஏன்னா 17 டேபிளில் 17 11s are 187. ஸோ 17 இதில் 11 1 டைம் இருக்குது, இதில் 7 டைம் இருக்குது. அதுக்கப்புறம் 17 தான் வரும், வர வழி இல்லை. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து எழுதும்போது 2057க்கு என்ன வந்திருக்கு 11 into 11 into 17 அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை 11 square into 17 அப்படின்னு போட்டாலும் சரி. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ரூம் வந்து 825 cm, 675 cm and 450 cm ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த லாங்கஸ்ட் டேப் which can measure the 3 dimensions of the room exactly. அதாவது இருக்கிறதுல எவ்வளோ பெரிய டேப் இதுக்கு வந்து நம்ம தேவைப்படும் எல்லாத்தையும் நம்ம அளக்கிறதுக்கு அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன இங்கே 825. ஸோ அதை விட பெருசாக தான் நமக்கு கண்டிப்பாக டேப் வேணும். 825 வரைக்குமாவது இருக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் 825 சென்டிமீட்டர்ஸாவது இருக்கணும் அதோடைய, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் லென்த்தை அளக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறதுல பெரிய நம்பர். இதில் நம்ம இது வரைக்கும் செக் பண்ணதில் நீங்கள் என்ன கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்க்கு சின்ன நம்பராக வரும், எல்சிஎம்க்கு பெரிய நம்பராக வரும். ஸோ இதில் லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாத்தையும் சேர்த்து செக் பண்ணும்போது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டேப்புன்னு கேட்கலாம். அப்போ இதுலேயே நமக்கு வந்து ஹிண்ட் கிடச்சிருச்சு. இங்கே நம்ம எல்சிஎம் தான் எடுத்தாகணும். ஸோ எல்சிஎம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாமா, எல்சிஎம் ஆஃப் என்னது
825, 675, 450. நெக்ஸ்ட் இதில் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2ல் செக் பண்ணிடலாமா? 2ல் போகுதா இல்லையானா போகாது தான். 25, 675, பட் 450 போகும். ஸோ 2 times 2 times 5 times. இதுக்கப்புறம் 3ல் போகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். 3லனா 2 times பேலன்ஸ் 2, ஸோ 7 times 5 times. இதில் 3ல் செக் பண்ணோம்னா 2 times 2 times 5 times. இதில் 3ல் செக் பண்ணோம்னா 75 times. திரும்பவும் 3ல் செக் பண்ணால் 27, அதுக்குள்ளே போகாது, அதனால் 275 அப்படியே வச்சுக்கலாம். இதில் 75, இதில் 25. நெக்ஸ்ட்டு 3ல் செக் பண்ணோம்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இது 25, இது 25. நெக்ஸ்ட் இதில் செக் பண்ணலாம் 5 டேபிளில். 5ல் செக் பண்ணும்போது 5, 5, இது 5 time 5 time. திரும்பவும் 5ல் தானே செக் பண்ணுறோம். ஸோ 11 time 1 time 1 time. இதுக்கப்புறம் 11. ஸோ இது 1 time 1 time 1 time. ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? இதோடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் செக் பண்ணும்போது எல்சிஎம் ஆஃப் 825, 675, 450 is equal to அப்படின்னு செக் பண்ணும்போது 2 into 3 cube into 5 square into 11. சரியா? இதுக்கான மொத்தமாக பெரிய டேப் எல்லாத்தையும் சேர்த்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 14,850 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ கடைசி சம், நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 10th sum. 10th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு 2 brands of chocolates are available in pack of 24 and 15 respectively. If I buy an equal number of chocolates of both kinds, what is the least number of box of each kind I would need to buy? சரியா? ஸோ இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னதுன்னா லீஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல்ல எல்சிஎம் தான் எடுத்தாகணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது என்னது 24 and 15. அப்போது 24, 15 செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2ல் செக் பண்ணலாம். 12, இது 15 அப்படியே இருக்கும். ஸோ 2ல் செக் பண்ணால் 6, 15. இதுக்கப்புறம் 2ல் செக் பண்ணால் 3, 15. தென் 3ல் வந்தது அப்படின்னா 1, 5. தென் 5ல் வரும்போது 1, 5. இப்போ எல்சிஎம் ஆஃப் 24, 15 is equal to 2 cube into 3 into 5. So 2 cube, that is 8 into 15, 120 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஈக்குவல் டு 120. ஸோ இதுதான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப், அதாவது இப்போ 24க்கு செக் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃப் பேக் ஆஃப் 24 செக் பண்ணும்போது எதை 120 தானே எல்சிஎம் கிடச்சிருக்கு. இதில் நம்ம இதை 24 செக் பண்ணோம்னா 5 கிடைக்கும். இதுவே 120 வித்தின் 15 அதில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாக்ஸ், அதாவது 5 ஆஃப் ஃபஸ்ட்டு பாக்ஸ் அண்டு 8 ஆஃப் செகண்ட் பாக்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். எதுக்கு? இந்த பாக்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்ம வாங்குறதுக்கு அப்படின்றதுக்காக. ஒன்று 24 இருக்குது, இன்னொன்று 15 இருக்குது. சரியா? பேக் ஆஃப் சாக்லேட் அதுக்குள்ளே. ஸோ 24 இருக்கிற சாக்லேட் வந்து எத்தனை வாங்கணும்? நம்ம பாக்ஸ் 5 பாக்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் 15 சாக்லேட்ஸ் இருக்க பாக்ஸ் வந்து நம்ம 8 பாக்ஸ் வாங்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நமக்கு சம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வந்து மாடலில் எந்தெந்த சம்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாடல்ஸை அடுத்தடுத்த சாப்டரில் சீக்கிரமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வித் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா ஃபுல்லாக அதை டெப்த்தாக நம்ம அந்த சாப்டரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றது தான் இந்த இப்போ இருக்கிற நியூ சிலபஸ்க்கான உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனை நடத்திட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் போடுறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷனையும் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு சம்குள்ளே போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் பார்க்காம போனீங்க அப்படின்னா சம் வந்து நார்மலாக ஏதோ சம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரியா? ஒரு கான்செப்டை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்குள்ளே போங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.